வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு நம்பர் சிஸ்டம்ல இருக்கிற மாடல் 8 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் 8 கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் டிஜிட்டோட சைக்கிள் ஆர்டர் வந்து நமக்கு நல்லா தெரியணும். இது ரொம்ப ஈஸி தான், என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னா இப்போ 1 2 3 4 ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட்ல இருக்கு தெரியுமா, இதுக்கு பேர் தான் வந்து என்னது யூனிட் டிஜிட் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் வந்து என்னது யூனிட் டிஜிட். இது வந்து டென்ஸ், இது வந்து ஹண்ட்ரட்ஸ், இது வந்து 1000 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரியா? அப்போ இந்த லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து என்னது யூனிட் டிஜிட். இப்போ 1 2 8 இருக்குன்னா அந்த 8 தான் வந்து என்னது யூனிட் டிஜிட். 9 to 4 இருக்குன்னா அந்த 4 தான் வந்து என்னது யூனிட் டிஜிட். சரியா? ஸோ இதோட சைக்கிளிக் ஆர்டர் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம படிப்போம். யூனிட் டிஜிட்டோட சைக்கிள் ஆர்டர். சரியா? ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஒன் சைக்கிள். ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடியது வந்து என்னது ஒன் சைக்கிளிக் ஆர்டர் வந்து எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா 0 1 5 6 இதுக்கெல்லாம் ஒன் சைக்கிளிக் ஆர்டர் இருக்கு. சரியா? ஸோ அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா இப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1, 1 கியூபோட வேல்யூ வந்து என்னது 1, 1 பவர் 4 ஓட வேல்யூ வந்து என்னது 1. ஸோ சைக்கிளிக் ஆர்டர் வந்து 1 அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சரியா? இதே 5 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பவர் 1 வந்து 5, 5 ஸ்கொயர் வந்து 25, இரு டிஜிட் வந்து என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். 5 கியூப் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு 125. அப்போ சைக்கிளிக் ஆர்டர் வந்து என்னது நமக்கு 1 சைக்கிளிக்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னா 1 பவரில் ஏதாவது ஒன்று வந்தால் 1 தான் வரும், 5 பவரில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்தால் 5 தான் வரும். அதே மாதிரி 6 பவரில் என்ன வேல்யூ இருந்தாலும் லாஸ்ட்ல நமக்கு என்ன வரும் 6 தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 4 9 2 சைக்கிளிக் படிப்போம். 2 சைக்கிளிக் வந்து எதெல்லாம் அப்படின்னா 4 9, இதெல்லாம் 4 9. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பவர் 1 வந்து என்ன கிடைக்கும் நமக்கு 4, 4 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 60, 4 கியூப் என்ன கிடைக்கும் அப்படின்னா 64 கிடைக்கும். சரியா? 4 பவர் 4 அப்படின்னா 64 இன்ட்டு 4, 4 16 6 மீதம் 1, ஆனால் 24 1 25, 256. பார்த்தீங்களா? ஸோ 4 அதுக்கப்புறம் 6, 4 அதுக்கப்புறம் 6, இது வந்து சைக்கிளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அதான் 4 9, 9க்கும் அதே மாதிரி தான் நமக்கு வரும், ஏன்னா போட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா 4 இருந்துச்சு அப்படின்னா ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்க எதை போடுவீங்க அப்படின்னா 6 போடுவீங்க. அதாவது 4 ஸ்கொயர், 4 பவர் 4, இதெல்லாம் வந்து என்னது ஈவன் நம்பர். இதெல்லாம் வந்து என்னது ஈவன் நம்பர் வந்து என்ன போடுவீங்க 6 போடுவீங்க. யூனிட் டிஜிட் என்ன வரும் 6 வரும். 4 வந்து ஆட் நம்பர் வந்தா நீங்க என்ன போடுவீங்க 4 தான் போடுவீங்க. என்ன போடுவீங்க 4 தான் போடுவீங்க. பாத்தீங்கன்னா 4 பவர் 1க்கு வந்து என்னது 4, 4 பவர் 3க்கு வந்து என்னது 64. இதே மாதிரி 9 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 8 போடுவோம். 9 பவர் 1 வந்து 9, 9 ஸ்கொயர் வந்து என்னது 81. ஸோ ஈவன் நம்பரா இருந்தால் என்ன போடுவீங்க 1 போடுவீங்க. இதே இது 9 வந்து ஆட் நம்பரா இருந்தால் என்ன போடுவீங்க 9 தான் போடுவீங்க. இது தெரியல, ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மட்டும் பார்த்தா போதும். 9 பவர் 1னா 9, 9 ஸ்கொயர்னா வந்து எவ்வளவு 81. அப்போ ஆட் நம்பர்னா 1 வரும், ஈவன் நம்பர்னா 9 வரும். அதே மாதிரி 4 பவர் 1 வந்து 4, 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ ஆட் நம்பர்னா 4 வரும், ஈவன் நம்பர்னா 6 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது படிக்கக்கூடியது வந்து என்னன்னா 4 சைக்கிளிக் ஆர்டர். சரியா? இந்த 4 சைக்கிளிக் ஆர்டர் வந்து எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா தேர்ட் ஒன். 4 சைக்கிளிக் ஆர்டர் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா 2, 3, 7, 8 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 2, 1 வந்து 2, 2 ஸ்கொயர் வந்து 4, 2 கியூப் வந்து 8, 2 பவர் 4 வந்து என்ன இருக்கும் 16. அடுத்தது 2 பவர் 5 பார்த்தீங்க அப்படின்னா 32. ஸோ இது வரைக்கும் ஒரு சைக்கிள் முடிஞ்சுதா, 2 4 8 16 முடிச்சுதா, அடுத்து என்ன ஆகுது 2 தொடங்குது. இதான் வந்து என்னது 4 சைக்கிளிக் ஆர்டர் சொல்லுவாங்க. இதான் 3க்கு வரும், 7க்கு வரும், 8க்கு வரும். இப்போ 3 பவர் 1 வந்து 3, 3 ஸ்கொயர் வந்து எவ்வளவு நமக்கு 9 கிடைக்கும். 3 கியூப் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 27 கிடைக்கும். 3 பவர் 4 அப்போ 27 இன்ட்டு 3, 21 கொண்டு மீது 2, 2 6 இன்ட்டு 8. ஸோ 81.
அடுத்தது 3 பவர் 5 பார்த்தீங்கன்னா 81 இன்ட்டு 3 1 3 சார் 3 8 3 சார் 24 243 பார்த்தீங்களா? இது வரைக்கும் ஒரு சைக்கிள் முடிஞ்சுதா? 3 9 7 1லாம் முடிஞ்சுதா? அடுத்த இதில் தொடர்ந்து 3. ஸோ இதெல்லாம் வந்து 4 சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாடல் 8ல் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ மாடல் 8 கொஸ்டின்ஸ் பாருங்க. Find the unit digit in given factor of 3451 power 51 into 531 power 43. நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் நம்ம எடுத்தா போதும், வேற எதுவுமே நீங்க என்ன பண்ண வேணாம், எடுக்க வேண்டாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 பவர் 51 இன்ட்டு 1 பவர் 43. 1 பவர்ல எனிதிங் வந்தால் நமக்கு என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஏன்னா ஒரு சைக்கிள் தான் நமக்கு வரும். 1 இன்ட்டு 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ யூனிட் டிஜிட் நமக்கு என்ன தான் போட்டுருவீங்க? 1 தான். சிம்பிளா முடிச்சிடலாம். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. So how many multiples of 2 power 8, 3 power 2, 5 power 3, 7 power 5 are even numbers? இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் நம்ம கேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 பவர் பார்த்தீங்களா 8 இருக்கா? ஸோ 8 + 1 போட்டுரும். அடுத்தது 3 ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஸ்கொயர் + 1 எல்லாத்துலயும் +1 போட்டுருங்க. மல்டிபிள் கேட்டா 5 பவர் 3 + 1 இன்ட்டு 7 பவர் 5 + 1. அப்போ இதெல்லாம் நம்ம இதை பவர் மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ 9 இன்ட்டு 2 + 1 வந்து எவ்வளவு? 3 இன்ட்டு 3 + 1 வந்து எவ்வளவு? 4 இன்ட்டு 5 + 1 வந்து எவ்வளவு? 6. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 27 6 4 24. ஸோ 27 இன்ட்டு 24. ஸோ 7 4 28 2 4 2 4 8 7 14. ஸோ 8 8 4 12 2 16 6 மீத 1 4 5 1 6 668 நமக்கு கிடைக்கும். டோட்டல் மல்டிபிள்ஸ். கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது? டோட்டல் மல்டிபிள்ஸ். கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஈவன் நம்பர்ஸ் ஹவு மெனி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பவர் 8. அப்போ இதுல இருக்க ஆட் நம்பர் இது வந்து டோட்டல். இது வந்து என்னது? டோட்டல். கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலா வந்து என்னது? ஆடு நம்பரும் சேர்ந்து ஈவன் நம்பரும் சேர்ந்து இருக்கு. அப்ப இந்த டோட்டல்ல இருந்து இந்த ஈவன் நம்பர் நம்ம கழிச்சாச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆட் நம்பர் கிடைக்கும். டோட்டல்ல இருந்து ஆட் நம்பர் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஈவன் கிடைக்கும். அப்படிதானே? டோட்டல்ல இருந்து ஆட் நம்ம கழிச்சாச்சு நம்ம என்ன கிடைக்கும்? ஈவன் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் இது செய்ய போறோம். ஸோ டோட்டல் வந்து 668. ஸோ இதுல எதை கழிக்க போறீங்க? ஆட் நம்பர். ஆட் நம்பர் எதெல்லாம் இருக்குது? 3 இருக்குது, 5 இருக்குது, 7. ஸோ அதோட பவர் நமக்கு என்னெல்லாம் இருக்குது? 3 × 4 × 6. அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கழிக்க போறோம். ஸோ ஆட் நம்பர் வந்து 3 5 7. அதோட பவர் வேல்யூ நம்ம போட்டு வச்சிருப்போம் தெரியுமா? அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கழிக்க போறோம். ஸோ முன்னாங்க 12 12 × 6. அப்போ 2 12க்கு 2 மீத 1 72. 72 கழிச்சிருங்க. ஸோ 8ல இருந்து 2 கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6. ஸோ 16ல இருந்து 7 கழிச்சா 16ல இருந்து 7 கழிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 7. ஸோ 5. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 576 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு டைம் செஞ்சு பாருங்க. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரியும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Find the last digit of 213 power 6. அப்போ நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் தான் எடுப்போம். 3 பவர் வந்து என்ன எடுப்பீங்க? 6. 3 வந்து என்னது? 4 சைக்கிள். 3 வந்து என்னது? 4 சைக்கிள். அப்பனா இதுல வந்து ஒரு 4 சைக்கிள் நம்ம போட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்ப இதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா 3 பவர் 2 தான் இருக்கும். அந்த 4 சைக்கிள் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுல அதுக்கு தூரம் வச்சிருங்க. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். அப்ப 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா நமக்கு என்ன இருக்கும்? 9. அப்ப யூனிட் டிஜிட் எதுல முடியும்? 9ல முடியும். ஈஸியாவே ஆன்சர் போட்டுடலாம். சரியா? அது சைக்கிளிக் ஆர்டர் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? இதே இது 213 பவர் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டிவைட் பை 4 போடும்போது ரிமைண்டர் 3 கிடைக்குமா? அப்ப அர்த்தம் வந்து என்னது? 3 பவர் 3ன்னு அர்த்தம். சரியா? அப்ப 3 பவர் 3ன்னு அர்த்தம் நமக்கு என்னது? 3 9 9 27. அப்ப லாஸ்ட் டிஜிட் எதுல முடியும்? 7ல முடியும்னு அர்த்தம். சரியா? சோ ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. Find the unit digit of 1234 power 102 plus 1234 power 103. அப்ப நம்ம எதை எடுத்தா போதும்? 4 power 102வையும்
4 பவர் 103 எடுத்தா போதும். ஸோ 4ன்னு வந்தாலே நமக்கு வந்து என்னது 2 சைக்கிள். அதுல ஈவன் நம்பரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 பவர் 1னா 4, 4 ஸ்கொயர்னா 16. அப்ப ஈவன் நம்பரா வந்துச்சுன்னா நமக்கு என்ன முடியும்? 6ல முடியும். ஆட் நம்பரா வந்துச்சுன்னா நமக்கு எதுல முடியும்? 4ல முடியும். அப்போ 102ங்கிறது ஈவன் நம்பர். அது எதுல முடியும்? நமக்கு 6ல முடியும். அப்ப யூனிட் டிஜிட் வந்து எவ்வளவு? 6. 103ங்கிறது வந்து ஆட் நம்பர். அப்ப ஈவன் நம்பர் வந்து யூனிட் டிஜிட் வந்து என்னது? 4. அப்ப 6 + 4 வந்து 10. அப்ப லாஸ்ட் யூனிட் டிஜிட் எதுல தான் முடியும்? 0ல தான் முடியும். அப்ப ஆன்சர் என்ன போட்டுறலாம்? 0ன்னு போட்டுறலாம். சரியா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. Calculate the total prime factors in the product of 16 power 7, 27 power 6, 5 power 9. அப்படின்னா அந்த பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த கொடுத்துருக்க நம்பரையும் நம்ம என்ன பண்ணோம்? பிரைம் நம்பரா மாற்றணும். அப்ப 16 பவர் 7 நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா 2 பவர் இந்த 16 மாத்துங்க முதல்ல. அது எப்படி மாத்துவீங்கன்னா இந்த மாதிரி எல் டிவிஷன் போடுங்க. 2 ஸோ 8 2 16. திரும்ப 2 போட்டீங்கன்னா 4 2 8. திரும்ப 2 போட்டீங்கன்னா 2 4. அப்ப அர்த்தம் வந்து என்னது? 2 பவர் 4. ஸோ 2ங்கிறது வந்து என்னது? பிரைம் நம்பர். இப்போ 2 பவர் 4 பவர் வந்து என்ன இருக்கும்? 7 இருக்கும். இன்ட்டு 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப் பவர்ல வந்து என்ன இருக்கும்? 6 இருக்கும். 5 வந்து ஆல்ரெடி ஒரு பிரைம் நம்பர் தான். ஸோ 5 பவர் 9 அப்படியே வச்சுக்கிட்டா போதும். சரியா? இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பவர் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 2 பவர் 7 நாளா 28 இன்ட்டு 3 பவர் 3 18 இன்ட்டு 5 பவர் 9. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்குலேட் தி டோட்டல் பிரைம் ஃபேக்டர்ஸ் இந்த ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் கேட்டாலே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணா போதும். பவர்ல இருக்கிறத ஃபுல்லா நீங்க என்ன பண்ணா போதும்? ஆட் பண்ணா போதும். நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 28 18 36 46 41 9 எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 55. ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன வேலை? இது வந்து பிரைம் நம்பரை கன்வெர்ட் பண்றது மட்டும் தான் வேலை. அது கன்வெர்ட் பண்ற மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் மாடல் 8ல இருக்கு. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸையும் என்ன பண்ணுங்க? திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்ம செய்யும் போது நம்பர் சிஸ்டம் டாபிக் நம்ம என்ன பண்ணலாம்? தரவு பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.